நீங்கள் யாருங்க? நாம் எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலுங்க, எவ்வளோ பணக்காரராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய பூமியில் நாம் யாருன்னு கூட தெரியாதுங்க. இதை பற்றி தான் ஒரு சின்ன கதை. ஒரு ஊரில் ஹாய் வணக்கம், நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். நமது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் அண்ட் ஷேர். ஓகே. ஒரு ஊரில் சிலம்பாட்டத்தில் பெரிய ஜாம்பவான்ங்க இருந்தாருங்க. அவர் சிலம்பத்தில் கை தேர்ந்தவர். நிறைய மாணவர்களுக்கு சிலம்பெல்லாம் கற்றுக் கொடுத்து எங்கு சென்றாலும் மரியாதை நிறைய அவருக்கு கிடைக்கும். அவ்வளவு சிறப்பாக நடத்தி வந்தார். சிலம்பத்திலையும் சிறப்பாக விளங்கினார். ஒரு நாள் அவனிடம் சிலம்பெல்லாம் கற்றுக்கொள்ள ரொம்ப வசதியான பண்ணையார் பையன் சிலம்பு கற்றுக்கணும்னு வந்தான். அவன் என்ன பண்ணான், நிறைய பெறுமதிகள் எல்லாத்தையும் கொண்டாந்து அவங்ககிட்ட ஆசான்கிட்ட கொடுத்துட்டு கற்றுக்கணுன்னு அவன் சொன்னான். அவனும் நன்றாக நல்லாவும் செஞ்சான். ஆசானும் அவனுக்கு அனைத்தும் கற்றுக் கொடுத்து இவனுக்கு பொருள்கள்லாம் நிறைய கொடுத்த உடனே ஆசானும் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்து இவனை நம்ம சீடனை ஆக்கினா நல்லா இருக்கும். இவனை நம்ம சீடனை ஆக்கும்போது பணக்கார சீடனுக்கு எல்லா இதுவுமே கற்றுக் கொடுத்தாரு. எல்லா நுணுக்கங்களுமே கற்றுக் கொடுத்தாரு. முடியும் நிறைய பேர் சில பேர் சில நுணுக்கங்களை தனக்குன்னு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் நம்ம சீடனை ஆக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துட்டாரு. அவனும் நன்றாக கற்றுத்தந்தான். உடனே அவனுக்கு நாம் தான் எல்லாம் கற்றுக்கிட்டோமேன்னு தான் என்ற அகங்காரம் தலைக்கேறிச்சிங்க. ஆசானிடம் அனைத்து கற்று தேர்ந்தோம் அல்லவா, ஆசானியே நம்ம சிலம்பத்தில் தோற்கடிச்சோன்னே நாம் இன்னும் புகழுடன் ஆயிடுவோம், இந்த ஊரில் நம்மளை மெச்சோம்னு சொல்லி ஒரு நாள் ரொம்ப அகந்த தலைக்கேறி ஆசானிடமே ஆசானே என்னிடம் வாங்க, நம்ம சிலம்பாட்டம் ஆடுவோம், உங்களால் கொஞ்சம் ஜெயிக்க முடியுமா, நீங்களே வயதானவங்க, வாங்க பார்க்கலாம் என்று கூறி சபதம் விட்டுட்டு போகிறான். இவன் சபதம் விட்டு போன உடனே ஆசானுக்கு ஒரு பயம். என்னடா நம்ம எல்லாத்தையுமே இவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம், நம்மளுடைய நுணுக்கங்கள்லாம் கூட கற்றுக் கொடுத்துட்டோமேன்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ளே ஒவ்வொரு பயம் இருந்துச்சு. ஆனால் இதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் பார்த்தியா, ஆசிரியரையே ஆசானையே இவன் கூப்பிடுறான், போட்டிக்கு அழைக்கிறானே, இவன் எவ்வளோ இருமறுப்பு என சொல்லி மக்களும் பேசிக்கிட்டாங்க. மக்கள் பேசிக்கிட்டு சரின்ட்டு ஆசை என்ன பண்ணுறாங்க, வீட்டில் போகிறான். ஆசான் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறாரு, சோகமாக வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ அவர் மனைவி குழந்தைகள்லாம் இருந்தாங்களா. மனைவி ரொம்ப புத்திசாலிங்க. இவர் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ஏன் சோகமாக இருக்கிறீர்கள்னு கேட்குறான். இவர் நடந்ததெல்லாம் கூறுறாரு. கூறின உடனே அவர் மனைவி, இதற்காக கவலைப்படுறீங்க, எந்த நாளும் ஒரு நாளும் ஆசானிடம் மாணவன் ஜெயிக்கவே முடியாது என்று கூறுறாரு. அதுக்கு ஆசானோ, இல்லையம்மா, அந்த மாணவன் நிறைந்த வெகுமதிகளெல்லாம் எனக்கு கொடுத்தான், அவனுக்கு நான் நிறைய கற்றுக் கொடுத்தேன், அவன் அதைவிட மிகவும் திறமையாக அனைத்தையும் கற்றுக்கொண்டான், நம்ம கொஞ்சம் நுணுக்கங்களை வச்சுருந்து அதை கற்றுக் கொடுக்காம இருப்பேன், ஆனால் நானும் எல்லாத்தையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன், நான் என்ன செய்வதுன்னே தெரியலன்னு புலம்புனான். அதுக்கு அவருடைய புத்திசாலி மனைவி, கவலைப்படாதீர்கள், நாளைக்கே அவனை போட்டிக்கு வர சொல்லுங்க, பார்த்துக்கலாம் என்று கூற, இவன் தன்னுடைய சீடர்களிடம் கூறி, நாளைக்கு பொதுவாக நம்ம ஊர் மைதானத்தில் நம்மளுடைய போட்டி நடக்கும், போய் சொல்லிட்டு வந்துருன்னு சொன்னான். அந்த சிஷ்யன் எல்லாரும் போய் சொல்லிட்டாங்க. அவன் சொன்ன உடனே அந்த சிஷ்யன் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இவர் போட்டிக்கு தயார் என்ன கூடின உடனே பயந்துட்டான். என்ன நம்மளுக்கு தெரியாமல் வச்சுருப்பாரு நிறைய போல இருக்குது, அதான் அவர் என்ன இருந்தாலும் ஒரு நடுக்கத்தோட, ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டோமேன்ட்டு அவன் ஒரு நடுக்கத்தோட மறுநாள் அந்த போட்டிக்கு கிளம்பி போகிறான். அப்பொழுது இந்த ஆசானும் கிளம்பி போகிறாரு. ஆசான் கிளம்பி போகிறப்ப அவருடைய சிலம்பாட்ட கருவிகள் எடுத்துக்கிட்டு போகிறப்ப இந்த மனைவி என்ன பண்ணா தெரியுமா, அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு அகப்பை, நீளமான கொம்புடைய ஒரு அகப்பை எடுத்து இந்த கையில் கொடுக்குறா. இந்த கையில் சிலம்பு வச்சுக்கோங்க, இதை ஒரு கையில் வச்சுக்கோங்க, நீங்கள் போட்டிக்கு போங்க சொல்லி அனுப்பி வைக்கிறா. இது எதுக்குமா, நான் சிலம்பாட்டம் போகிறதுக்குன்னு. சரி, நம்ம மனைவி கொடுத்தா ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆயுதத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போனதுன்னு இவன் என்ன பண்ணுறான், மேடைக்கு போகிறாரா. மேடைக்கு போன உடனே அவன் அங்கேருந்து பார்க்குறான். அவனுக்கு ஒரு உதறல் தான், நம்ம ஆசானையே போட்டியில் வெல்றோம், நம்ம என்ன பண்ண போகிறோம்ன்ட்டு. ஆசானுக்கும் ஐயோ நம்ம இவனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோமே, நம்ம ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு இவருக்கும் மனசுக்குள்ளே ஒரு உதறல் தான்.
இவன் அங்கேருந்து பார்த்தவன், இது என்னடா ஆசான் வந்து கையில் இன்னொரு ஆயுதம் வச்சுருக்காரு, நீட்டாக கொம்புடைய ஒரு இதை, நமக்கு இதை சொல்லியே கொடுக்கலையே, ஐயோ நம்ம இதில் தோற்று போயிட்டோன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு இவனுக்கு பயம் வேற வந்துருச்சு. அதுக்குள்ளே ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ஆசான் வந்துட்டார், ஆசானை தோக்கடிக்க போறியா நீ, பாரு நீ தோக்க போகிறேன்னு சொல்ல சொல்ல இவனுக்கு அந்த எனர்ஜியெல்லாம் அந்த இதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஆசானுக்கு வந்து ஆஹா நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு இது வந்துருச்சு. இவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஓடி வந்து மேடைக்கு வரான். மேடைக்கு வந்த உடனே ஆசான் வந்து காலில் வந்து விழுறான். விந்தை கற்றுக் கொடுத்த ஆசான்கிட்டயே நான் வந்தது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க ஆசானே என்று கூறி ஆசானோட காலில் விழுந்து அழுதான். அப்போ ஆசானுக்கும் அப்பா நிம்மதியாகிடுச்சு. நான் மனம் எப்போ நம்ம மானம் கப்பலேற போதும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், நல்ல வேளை நம்ம மனைவி வந்து அதை காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லி இவனும் சமாதானம் ஆகிட்டான். அந்த மாணவனுக்கும் அந்த இது போயிடுது. இது மாதிரி இதை போல தாங்க தான் எல்லை என்னன்னு அறியாதவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு இருப்பான், விரைவில் அழிந்து விடுவான். இது போல தாங்க மற்றவர்களை விட தான் தான் உயர்ந்தவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்பவன் விரைவில் அழிந்து போவான். இது நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும்னு பார்ப்போமா? நம் சுற்றத்தார் எப்படி உள்ளனரோ அதற்கேற்ற நாம் நடந்து கொள்ளாதவன் விரைவில் அழிந்து போயிடறாங்க. நம்மளை பற்றி நாமே உயர்வாக வைக்கிற அனைத்துக்குமே இது பொருந்தும். ஒரு குடும்பத்தில் கணவன் வந்து அதிகமாக நிறைய சம்பாதிக்கும் போது, நான் தான் சம்பாதிக்கிறேன், நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி என்னை பேச்சை கேட்கணும் என்ன சொல்கிறதும், கணவனை விட மனைவி அதிகமாக சம்பாதிக்கிறது, நான் தான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், என் பேச்சை தான் கேட்கணும் என மனைவி கூறினால் குடும்பம் எப்படிங்க இருக்கும்? எப்படி இருந்தாலும் நம்மளோட எதை தெரிஞ்சு நடந்துக்கணும். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.